கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் நுழைவாயில் பகுதியை பெட்டிக்கடைகள் சூழ்ந்துள்ளன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அலுவலகத்திற்கு வரும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து துறை சார்ந்த அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாததால் கைக்குழந்தையுடன் பயணித்த பெண் அவதியடைந்தார். பண்ருட்டி பேருந்து நிலையத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு கட்டணமில்லா மகளிர் பேருந்தில் பட்டாம்பாக்கம் பகுதிக்கு செல்வதற்காக பெண் ஒருவர் தனது கைக்குழந்தையுடன் பயணித்தார். ஆனால் பேருந்து ஓட்டுநர் பட்டாம்பாக்கத்தில் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்டபோது நடத்துனர் அப்பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே தண்டவாளத்தில் கற்களை அடுக்கி வைத்த மர்ம நபர்கள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். மங்களூர் செல்லும் பரசுராமன் எக்ஸ்பிரஸ் ரயில் அதிகாலை கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டது. தொடர்ந்து இரணியல் அருகே தண்டவாளத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்ட லோகோ பைலட் ரயிலை நிறுத்தி இரணியல் ரயில் நிலைய அதிகாரிகளுக்கும் நாகர்கோவில் ரயில்வே போலீசாருக்கும் தகவல் கொடுத்தார். இதையடுத்து தண்டவாளத்தில் இருந்த கற்கள் அகற்றப்பட்டு ரயில் இயக்கப்பட்ட நிலையில் கற்களை அடுக்கி வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியிலிருந்து காட்டெருமைகள் வெளியேறி வருவதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த சில மாதங்களாக மழை பெய்யாததால் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பண்ணாரி அம்மன் கோவில் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டெருமைகள் குட்டிகளுடன் சாலையோரம் நடமாடின. இதையடுத்து வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வனப்பகுதியில் செயற்கை தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்ப வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் தடாகம் அருகே வீட்டின் காம்பவுண்டிற்குள் தும்பிக்கையை நுழைத்து காட்டு யானை உணவு தேடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாலியூர் பகுதியில் இரவு உலா வந்த ஒற்றை காட்டு யானை பழனிசாமி நாயக்கர் என்பவரின் தோட்டத்தில் இருந்த வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீட்டின் காம்பவுண்ட் கேட்டிற்குள் தும்பிக்கையை நுழைத்து உணவுப் பொருள் இருக்கிறதா என தேடியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் வனத்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகள் ஊருக்குள் புகாத வண்ணம் தடுக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தாவரவியல் பூங்கா அருகே கார்டன் வந்து பகுதியில் உள்ள கோவிலில் தோடரின மக்கள் கூரை வேயும் பணியில் ஈடுபட்டனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே கார்டன் வந்து பகுதியில் உள்ள தோடரின மக்களின் தெய்வமான நார்ஸ் கோவிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கூரை வேயும் பணி நடைபெற்றது. பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்ட தோடரின மக்கள் இளவட்ட கல்லை தூக்கியும் பாரம்பரிய நடனமாடியும் மகிழ்ந்தனர். இதை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் பார்வையாளர்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இளஞ்சாவூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 28 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் சாலையில் சீறி பாய்ந்த காளைகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பந்தயத்தில் முதல் 4 இடங்களை பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன.
சிவகங்கை மாவட்டம் செங்கமுனரி அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. செட்டிக்குறிச்சி கிராமத்தில் காஞ்சிராங் கண்மாயில் தண்ணீர் வற்றத் தொடங்கிய நிலையில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் செட்டிக்குறிச்சி, உத்தமம்பட்டி, தர்மப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். ஊத்தா, அரிகுடி உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் கண்மாயில் இறங்கிய மக்கள் ஜிலேபி, கெண்டை, ரோகு என பல்வேறு வகையான மீன்களை உற்சாகமாக பிடித்துச் சென்றனர். சேலத்தில் வெறிநாய் கடித்ததில் கறவை மாடு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குப்தா நகர் பகுதியில் மீனா என்பவர் 15 மாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வெறிநாய்கள் கிடைத்ததில் அவரது கறவை மாடு ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. தகவலிருந்து வந்த கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து திருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மாட்டின் உரிமையாளர் உயிரிழந்த கறவை மாட்டிற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே புளிய மரத்தில் ஏராளமான வௌவால்கள் வசிப்பதை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நீர்குன்றம் கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரத்தில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் வசித்து வருகின்றன. இதனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்கள் பட்டாசு உள்ளிட்ட வானவெடிக்கைகள் வெடிப்பதை தவிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் ஒரு மரத்தில் வசிப்பதை சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வரும் மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோவையில் கடந்த 20 ஆண்டுகளாக விஷப்பாம்புகளை பிடித்து வரும் வீரரை பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டாமுத்தூரில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த நாகப்பாம்பை பிடிக்க முற்பட்டபோது பாம்பு பிடி வீரரான சந்தோஷை பாம்பு தீண்டியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சந்தோஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். பாம்பு பிடி வீரர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் வன உயிரின ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பூத்து குலுங்கும் காஃபி மலர்களால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடந்த சில ஆண்டுகளாக மழை சரியான அளவு இல்லாததால் விவசாயம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் காபி செடிகளில் பூக்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன. மல்லிகை பூ போல பூத்து குலுங்கும் காஃபி மலர்களை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். இந்த ஆண்டு காஃபி மகசூல் அதிகரிக்கும் என்றும் காஃபி எஸ்டேட் அதிபர்களும் சிறு விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சரக்கு வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட புதுவை மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நள்ளிரவு பெரும்பாக்கம் சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் அவ்வழியாக அதிவேகமாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி மது பாட்டில்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஓட்டுநர் ஐயப்பனை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் சந்தையில் கேரளாவிற்கு கடத்த முயன்ற 7 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான புத்தன் சந்தையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த கேரள பதிவெண் கொண்ட சரக்கு வாகனத்தை சந்தேகத்தின் பேரில் நிறுத்த முயன்றனர். தொடர்ந்து நிற்காமல் சென்ற வாகனத்தை போலீசார் விரட்டிச் சென்ற நிலையில் சாலையோரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவர் அதிலிருந்து தப்பிச் சென்றனர். இதையடுத்து வாகனத்திலிருந்து 7 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து உணவு கடத்தல் பிரிவினரிடம் ஒப்படைத்த போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இளைஞர்கள் தாக்கியதில் மாற்றுத்திறனாளி உயிரிழந்த விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட நெசவாளர் காலனியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு கடந்த 5ஆம் தேதி மாற்றுத்திறனாளி ஆங்கமுத்து மது குடிக்க வந்துள்ளார். அப்போது இளைஞர்கள் 2 பணம் கேட்டு அவரை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாற்றுத்திறனாளியை அப்பகுதியினர் மீட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் தனபிரபு, பேரரசு ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியை எரித்துக் கொன்ற வழக்கில் கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிவகங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கீழவிளையம்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் செல்வகுமாருக்கும் தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஸ்ரீவித்யாவுக்கும் கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இருவருக்கும் ஒரு குழந்தை உள்ள நிலையில் வீடு கட்டுவதற்காக 10 லட்சம் ரூபாய் கேட்டு மனைவியிடம் தகராறில் ஈடுபட்ட செல்வகுமார் அவரது உடையில் தீ வைத்ததாக தெரிகிறது. படுகாயமடைந்த ஸ்ரீவித்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த சிவகங்கை மகளிர் நீதிமன்றம் செல்வகுமாருக்கு ஆயுள் தண்டனை 21,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. அவரது தாய் மற்றும் சகோதரிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பள்ளி மாணவர்கள் சிலர் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருங்குளம் கிராமத்திலிருந்து திருத்தணிக்கு புறப்பட்ட அரசு பேருந்தின் படிக்கட்டில் பள்ளி மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்தனர். இதனை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கண்டித்த நிலையில் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் சிலர் கீழே இறங்கி கற்களால் பேருந்தின் பின்புற கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெங்கவல்லி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த சந்திரசேகர் என்பவர் பணி நேரத்தில் மதுபோதையில் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயலுக்கு புகார் சென்றதை அடுத்து அவரது உத்தரவின் பேரில் ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தார். அதன் அடிப்படையில் சந்திரசேகரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உலக சிட்டுக்குருவி தினத்தை ஒட்டி கோவையில் சிட்டுக்குருவி பாதுகாப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு வனத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிட்டுக்குருவிகளின் முக்கியத்துவம், அவற்றை பாதுகாப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிட்டுக்குருவிகளுக்கான தீவன பெட்டிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. கரூரில் அரசு டாஸ்மாக் கடையின் முன்பு முதலமைச்சர் புகைப்படத்தை ஒட்டிய பாஜக மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டிபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. பாஜக மேற்கு மாநகர தலைவர் பவானி துரைபாண்டியன் தலைமையிலான பாஜகவினர் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சரின் புகைப்படத்தை ஒட்டினர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய டாஸ்மாக் கடை ஊழியர்கள் உடனடியாக போஸ்டரை கிழித்தனர். புகாரின் பேரில் பாஜகவினரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஒடிஷாவிலிருந்து தேயிலை தோட்டத்திற்குள் வேலைக்கு வந்த இருவருக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த வீரேந்திரன் என்பவரை ஒடிஷாவுக்கே சென்று குன்னூர் போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் நடந்த 2 நாட்களில் கொலையாளியை தேடிப்பிடித்த காவல்துறைக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சேலம் ஏற்காட்டில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொண்டார். ஜிரினாக்காடு கிராம மக்களிடம் கலந்துரையாடிய அவர் குடிநீர் வசதி, சாக்கடை வசதி மற்றும் பெண்கள் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்தும் ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவது கலெக்டருக்கு தெரியாதா, மந்திரிக்கு தெரியாதா என டாஸ்மாக் கடை ஊழியர் பேசியது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பூ ஆதனூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலை வசூலிக்கப்படுவதை எதிர்த்து மதுப்பிரியர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூலிப்பது அதிகாரிகள் உட்பட எல்லோருக்கும் தெரியும் என்பதைப் போல மதுப்பிரியருக்கு அவர் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. எனக்கு தான் கட்டு போயிரு. இது மாதிரி வீரமணி செஞ்சிட்டேன், எனக்கு தான் கட்டு போயிரு. சரி கேளு, நீ போன் அடியா, நீ போன் அண்ணா. நீங்க தான் அரிசி வந்து 10 ரூபா வாங்குறது கலெக்டருக்கு தெரியாதா, எஸ்பிக்கு தெரியாதா, டிஎஸ்பி தெரியாதா, மந்திரிக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாது? பில்லு போட்டு கொடுக்குற யாரு தெரிஞ்சானுங்கண்ணா? இந்த நிறுவனம் பண்றது யாருக்கு தெரியாது? யாரு தெரிஞ்சானுங்க சொல்றீங்க? யாரு தெரிஞ்சா நீ எங்க கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணோம் போய் எங்க பண்ணோம்? நீ பண்ணுப்பா போப்பா. நான் பண்றேன் பண்ணுப்பா போப்பா. நீ எனக்கு வந்து பில்லு தர முடியாது. கோட தந்துருவா. கோட தந்துருவா. கோட தந்தேனா எங்க போய் வச்சிட்டு ஸ்கேனர்ல வாங்குறீங்களா? அது பில்லு வராது. பில்லுல வராது. பில்லு போட்டா வரும். அது இங்க வராது. இது சரி பில்லு காட்டு, அத நான் போட்டோ பிடிச்சிரலாம். நான் பில்லு போட்டோ பிடிச்சி எடுத்துறேன், காட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் ஓலக்கூர் பகுதியில் கொலை செய்து புதைக்கப்பட்ட திமுக தொழிற்சங்க மாநில தலைவர் குமாரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. குமாரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட ரவி சுட்டிக்காட்டிய இடத்தில் குமாரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. பின்னர் செஞ்சி தாசில்தார் தலைமையில் தாம்பரம் மற்றும் செஞ்சி போலீசார் முன்னிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் மதுவர்தனா தலைமையிலான மருத்துவர்கள் உடற்கூறாய்வு செய்தனர். அதன் பிறகு குமாரின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற நகை கொள்ளையனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். வல்லம்படுகை கிராமத்தில் வீடு ஒன்றில் 20 சவரன் நகை தேடியதாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை போலீசார் கைது செய்தனர்.
திருடி பதுக்கி நகைகளை எடுத்துத் தருவதாக சித்தாலப்பாடிக்கு அழைத்துச் சென்ற ஸ்டீபன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர் ஞானப்பிரகாசம் உள்ளிட்டோரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது ஆய்வாளர் அம்பேத்கர் கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ளார். ஸ்டீபன் மீது கன்னியாகுமரி, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயிலில் கடத்தி கொண்டுவரப்பட்ட புதுவை மது பாட்டில்களை திண்டுக்கல் ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டியில் அண்ணாதுரை என்பவர் புதுவை மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 44 புதுவை மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து 10 கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அரசு டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு மகளிர் பள்ளி தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் ஆத்தூர் ரயிலடி தெருவில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இங்கு மது குடிப்பவர்கள் அவ்வழியாக செல்லும் மக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருவதாகவும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அச்சத்துடன் அவ்வழியாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சாலையோர பள்ளத்தில் இறங்கி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானது. இலுப்பூரில் இருந்து 28 பயணிகளுடன் கீரனூருக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ஆவாரங்குடிப்பட்டி அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த சிறுவர்கள், பெண்கள் உட்பட 19 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். புத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் புவனேஷ் தனது நண்பர் செல்வத்துடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அருகே வேகமாக வந்த லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் புவனேஷ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்தி வழங்க வேண்டும், 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் ஊதியம் வழங்கிட வேண்டும், நிலுவையில் உள்ள 4 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சுமார் 1000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சையில் சுட்டெரிக்கும் வெயிலில் பணிபுரியும் காவலர்களுக்கு இளநீர், பாதாம்கீர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. தஞ்சை பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை உள்ளிட்ட போக்குவரத்து நிறைந்த பகுதிகளில் வெயிலில் நின்று போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து தனியார் அறக்கட்டளையுடன் இணைந்து மாவட்ட காவல்துறையின் சார்பில் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குளிர்பானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட எஸ்பி ராஜாராம் கலந்து கொண்டு இளநீர், தர்பூசணி, ரோஸ்மில்க் உள்ளிட்ட குளிர்பானங்களை காவலர்களுக்கு வழங்கினார். திருவள்ளூரில் 10 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு பட்டா கேட்டு வந்தவரிடம் மாவட்ட ஆட்சியர் வரி செலுத்த கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றார். அப்போது 10 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலத்தை அனுபவத்தில் உள்ள நிலம் என்று கூறி ஒருவர் அந்த நிலத்திற்கு பட்டா வழங்க கோரிக்கை விடுத்தார். அப்போது பயன்படுத்திய நிலத்திற்கு வரி விதிக்க ஆட்சியர் உத்தரவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் 35 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூலி உயர்வு, சிறப்பு சலுகைகள், பணிச்சூழல் மேம்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தொழிற்சாலைகளின் செயல்பாடு முடங்கி காடா துணிகள் தேக்கமடைந்துள்ளன. ஒரு நாளில் சுமார் 35 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அரசு இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பொதுமக்களும் இதர தொழில் அமைப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான காரிலிருந்து மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விருதாச்சலத்திலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற கார் கூவத்தூர் கிராமத்தில் உள்ள பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தகவலிருந்து வந்த போலீசார் காரை மீட்க முயன்றனர். அப்போது காருக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சுமார் 500 கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர்.
குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.